ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு டெமோவில் நம்ம Power BI பார்க்கலாம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் Power BI. ஸோ myself Saravanan, working as a senior data consultant in Amore. So let's get started. So in this demo, we'll see what is Power BI and then scope of Power BI and மற்ற architecture and then ecosystem of Power BI அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் இந்த பவர் பிஐ அப்படின்றது போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், அதாவது பிஐனா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பவர் பிஐ அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் அ டூல், சரிங்களா? அது ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் டூல்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பட் இந்த டேட்டா விஷுவலைசேஷன் டூல் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிஐ அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இஸ் அ டெக்னாலஜி ட்ரிவன் ப்ராசஸ் ஆஃப் அனலைசிங் த டேட்டா அண்ட் டெலிவரிங் அ ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ் டு த கஸ்டமர்ஸ், சரிங்களா? ஸோ இதில் டெக்னாலஜி ட்ரிவன் ப்ராசஸ் ஆஃப் அனலைசிங் டேட்டா அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஏன்னா அது இருந்தால் தான் நம்மளால் இந்த என்டையர் ப்ராசஸே பண்ண முடியும். டேட்டா அப்படின்றது இல்லை அப்படின்னா இந்த என்டையர் ப்ராசஸ் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ பிஃபோர் தேட் வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம், இதனால அந்த பிஸ்னஸ்க்கு என்ன பெனிஃபிட் வரப்போகுது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த ரோலில் நம்ம என்னவா இருக்க போகிறோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் டேக்கன் அ பிஸ்னஸ், ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் எடுத்துக்கலாம். அந்த பிஸ்னஸில் மார்க்கெட்டிங்க்குன்னு ஒரு தனி டீம் இருப்பாங்க. அந்த மார்க்கெட்டிங் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், அதாவது இந்த பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அண்ட் தென் பேனர் வந்து போஸ்ட் பண்ணுறது, ஓகே, அண்ட் தென் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இல்லை ஏதாவது வெப்சைட்டில் ஒரு ஆடாக நம்ம போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ஆட் வந்து ரன் பண்ணுறது, சரிங்களா? அதுக்கப்புறம் ரெஃபரல் மூலியமாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டிங்ஸை வந்து நம்ம மார்க்கெட்டிங் கேம்பெயின் சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்டிங் கேம்பெயினை நம்ம ரன் பண்ணுறோம். எதுக்காக இதை ரன் பண்ணுறோம்? நம்ம பிஸ்னஸில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை நம்ம ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் போயிட்டு ரீச் ஆகணும். தெரிஞ்சாதான் அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் சர்வீஸோ இல்லை இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எனக்கு வந்து தேவைப்படுது, இல்லை எனக்கு தேவைக்கு வந்து இது மீட் ஆகுது, நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன், இல்லை உங்கள் சர்வீஸை வந்து நான் எடுத்துக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் கஸ்டமர்ஸ்க்கு வரும். ஓகே, இந்த ப்ராடக்ட் இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எதுவுமே தெரிய போகிறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த விசிபிலிட்டியை க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது நான் இந்த மார்க்கெட்டிங் எல்லாமே ரன் பண்ணுறேன், சரிங்களா? இப்போது ஓகே, அந்த மார்க்கெட்டிங் ரன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது எந்த மோட் ஆஃப் மார்க்கெட்டிங்லேருந்து கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? நான் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், பேம்ப்ளேட்டு, பேனர் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? நியூஸ் பேப்பரில் ஆடெல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே, அது போக நான் வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நான் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நான் ஆட் வந்து ரன் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு எந்த ஆடிலிருந்து அதிகமான கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே, அண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆஸ் அ பிஸ்னஸ் பீப்புளாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா எதுலேருந்து அதிகமான கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? ஓகே, ஸோ ஒரு ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் ரன் பண்ணுறதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மார்க்கெட்டிங் ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய செலவு பண்ணணும், கரெக்டாக? அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணணும்? பேம்ப்ளெட்டை பிரிண்ட் பண்ணணும், பேனரை பிரிண்ட் பண்ணணும், பேனர் ஒரு இடத்துல போஸ்ட் பண்ணணும், பேம்ப்ளெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அந்த நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுக்கணும், அதுக்கு நான் ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணணும். அது போக சோஷியல் மீடியாவில் நான் பண்ணணும், இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் செலவு பண்ணணும். இப்போது வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் நான் ரன் பண்ணுறேன். எல்லா மோட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எனக்கு ரீச் ஆயிருக்கா இல்லையான்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா? ஏன்னா நான் பேசாத இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் பேசாத மார்க்கெட்டிங் ரன் பண்ணுறேன்னா கஸ்டமர் யாரும் வரல அப்படின்னா அப்போ அது கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டு தானே, கம்பெனி லாஸில் தானே போகும். ஓகே, அண்ட் ஆல்சோ ப்ராடக்ட்டும் யாருக்குமே ரீச் ஆகலைன்னு தானே அர்த்தம். அதை எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? அதுக்கு தான்
நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளே நிறைய இடத்துல இந்த சினாரியோ ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம இப்போ ஏதாவது ஒரு சர்வீஸ்க்கு போகிறோம், சரிங்களா? ஏதாவது ஒரு என்கொயரி ப்ராடக்ட்டை பற்றி நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னா, அவங்க சில ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கடைசியாக வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி உங்களுக்கு தெரியும், இல்லை இந்த சர்வீஸ் எப்படி உங்களுக்கு தெரியும், அதில் வந்து சோஷியல் மீடியா இல்லை பிளாட்ஃபார்ம், ஆஃப்லைன் பேம்ப்ளேட் டிஸ்ட்ரிபியூஷன், இல்லைனா இந்த ஆடு, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம நம்ம எது மூலியமாக வந்திருக்கோம் அப்படின்ற ஆப்ஷனை செக் பண்ணி டிக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ அதை பேஸ் அந்த டேட்டாவை அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க, சரிங்களா? அந்த டேட்டாவை எல்லாத்தையுமே வந்திருக்க கஸ்டமர் எல்லாருக்கிட்டையுமே அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்றத ரன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த மோடில் ஒவ்வொரு மோட்லையும் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட். ஓகே, என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட்டை இல்லை அந்த சர்வீஸை யூட்டிலைஸ் வாங்கியிருக்காங்களா அப்படின்றது நம்ம பார்க்கணும். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து ஒவ்வொரு மார்க்கெட்டுக்குமே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் கரெக்டாக. சோஷியல் மீடியாவுக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், அண்ட் தென் ஆஃப்லைன் ஆட் ரன் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், சரிங்களா? பேனரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நான் ஒரு டெஃபினட் ஒரு தனி வேல்யூஸாக நம்ம வச்சுருக்கோம். இப்போது ஒவ்வொரு ஆட்லேயுமே ஒரு செட் ஆஃப் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்திருப்பாங்க. இதில் நம்மளுக்கு லெட்ஸ் சே சோஷியல் மீடியாவிலேருந்து அதிகமான கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. அதுவே நம்ம இந்த ஆடு இல்லை பேம்ப்ளேட்டு கொடுத்ததில் ரொம்ப கம்மியான கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்கன்னு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஆனால் இதில் ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்? ஆஃப்லைன் பேம்ப்ளேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, இந்த பேனரு இல்லை நியூஸ் பேப்பரில் ஆடு, இந்த மாதிரியான பண்ணுறதுக்கு நம்ம அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதிகமாக செலவாகும் அதுக்கெல்லாம். ஓகே, ஸோ அப்போ அதிகமான காசு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவே நான் சோஷியல் மீடியான்னு பார்த்தோம் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் வியூஸ் ஏற்ற மாதிரி எனக்கு தான் காசை வந்து எடுத்துக்க போகிறாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. நான் இந்த ரேடியஸ்குள்ளே வச்சுக்கலாம், இல்லை நான் வேறு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியாவில் நான் ரன் பண்ணலாம். இந்த மாதிரி நான் நிறைய பேராமீட்டர்ஸை செட் பண்ணிக்க முடியும். ஆஃப்லைன் அப்படின்றப்போ அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அப்போது அதிகமாக சோஷியல் மீடியாவிலேருந்து வராங்க அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? ஸோ அதை பேஸ் பண்ணி ஓகே, சோஷியல் மீடியாவிலேருந்து தான் அதிகமான கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா, அப்போ நான் அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் கரெக்டாக. நான் அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதுவே நான் இன்னும் பெட்டராக ரீச் ஆகிறதுக்கு நான் புஷ் பண்ணலாம். அப்போ ஆஃப்லைனை வந்து நான் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிடலாம். அதில் நான் என் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறேன் கரெக்டாக. என் பிஸ்னஸோட ப்ராசஸை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே, அது மூலயமா என்னோடய பிஸ்னஸை இன்னும் எஃபிஷியண்ட்டாக என்னால் ரன் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ இதுதான் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், சரிங்களா? இந்த ப்ராசஸை நம்ம பண்ணுறோம்ல, இந்த ப்ராசஸை நம்ம தான் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டு தான் தேவை. நான் மார்க்கெட்டிங் ரன் பண்ணேன், ஆனால் எந்த மார்க்கெட்டிங் இதில் இருந்து அதிகமான கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்கன்றதுக்கு எனக்கு ஒரு ரிப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆஸ் அ பிஐ டெவலப்பராக இல்லை பிஐ இன்ஜினியராக நம்ம அந்த டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். இதில் இந்த டெக்னாலஜி ட்ரிவன் அனலைஸ் அப்படின்றது தான் நம்ம அந்த ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். அந்த அனலைஸ் பண்ணி ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்? காட்ட போகிறோம், சரிங்களா? ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க? ஓகே, நார்மல் ஒரு ரிப்போர்ட்டாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை அப்படின்னா ஒரு விஷுவலைசேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்களா? இது ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு நார்மலாக ஒரு புக்கை எடுத்து புக்கை படிக்கிறதுக்கும் அந்த புக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும், அதுவே அதே புக்கை வந்து நம்ம ஒரு மூவியாக பார்க்குறதுக்கும் தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ், ரைட்? ஸோ புக் படிக்கிறதுன்றது இட்ஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் அண்ட் இட் வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் இதுவே நம்ம விஷுவலைசேஷனை பேஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா தட் வில் பி மச் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஆஸ் அ ஹியூமன் பிரெயின், சயின்டிஃபிக்லி நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து விஷுவலாக இருக்கிறத ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், ஈஸியாக ரிமெம்பர் பண்ணும், பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணும். பட் ஆனால் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பிரெயின் அவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணாது, அதுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே, அப்போ ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு, சரிங்களா,
இந்த பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளுக்கு நம்ம இந்த மாதிரி நார்மல் ரிப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆக போகிறது இல்லை, அவங்களுக்கு நிறைய டைம் தேவை. அவங்க அதுக்கு மேலே ஓகே இந்த மந்த்தில் இவ்வளோ ரன் ஆயிருக்கு அப்படின்ற ஒவ்வொரு பார்ட்டையும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். பட் அதுவே விஷுவலைசேஷன் நம்ம போனோம் அப்படின்னா தட் வில் பி மச் ஈஸியர் அண்ட் அதிக விசிபிலிட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ இதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் பிஸ்னஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நார்மல் ரிப்போர்ட்டிங்கெல்லாம் விட்டுட்டு ஓகே டேட்டா விஷுவலைசேஷனுக்குள்ளே வராங்க. ஓகே, ஸோ இதில் இந்த டேட்டா விஷுவலைசேஷன் இந்த மாதிரி விஷுவல்ஸ் பேஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் நிறைய டூல் இருக்குது. சரிங்களா? பவர் பிஐ, டேப்லூ, கிளிக் வியூ, கூகுள் லுக்கர், ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருந்தாலும் ஏன் பவர் பிஐ நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஸோ பவர் பிஐ அப்படின்றது மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் சரிங்களா அனலிட்டிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்ன்ற பிளாட்ஃபார்மில் இதுவுமே டேட்டா அனலிட்டிக்ஸ் கீழே தான் வரும். ஓகே, இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸுமே டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு கீழே தான் வரும். இதில் லாஸ்ட் லைக் 15 இயர்ஸாகவே வந்து மைக்ரோசாஃப்ட் தான் லீடிங்கில் இருக்காங்க. சரிங்களா? இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ், நிறைய கம்பெனிஸோட டூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பட் மைக்ரோசாஃப்டில் பவர் பிஐ அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த பவர் பிஐ தான் இப்போ மார்க்கெட்டில் ரூல் பண்ணிகிட்ருக்கு. எதனால ரூல் பண்ணுது? ஏன் பவர் பிஐ, ஏன் மற்ற டூலில் யூஸ் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் மற்ற டூல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஸ்டில் பவர் பிஐ தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு மற்ற டூலில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸுமே பவர் பிஐக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஓகே, ரெக்குயர்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகுது. சரிங்களா? ஸோ பவர் பிஐ டெவலப்பர் அப்படின்றது அதிகமாக தேவைப்படுறாங்க. இதுதான் ரீசன், மெயின் ரீசன். அண்ட் ஏன் பவர் பிஐ அப்படின்னா பவர் பிஐ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டு லேர்ன். ஓகே, அதை நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் அதோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. சரிங்களா? அண்ட் ஆல்சோ பவர் பிஐ வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஓகே, ஏன்னா நம்ம ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னாலே ஓகே அந்த ஃபோன் வந்து காசு கம்மியாக இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஒரு ப்ரைமரி க்ரைட்டீரியாவாக இருக்கும். ஆனால் ஃபீச்சர்ஸும் இருக்கணும் அப்படின்றது நம்மளோட இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியாவாக இருக்கணும். ஃபீச்சர்ஸ், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ அது எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டை தானே சூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு இந்த பவர் பிஐ அப்படின்றது ஃபுல்ஃபில் பண்ணுது. அண்ட் ஆல்சோ மைக்ரோசாஃப்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பவர் பிஐயில் புது புது ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் எவ்ரி மந்த் வந்து அப்டேட் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் வந்து ஃபோனை லேட்டஸ்ட்டு வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும் தானே ஆசைப்படுவோம். லேட்டஸ்ட்டு ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம ஃபோனுக்கு இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கணும் தானே நம்ம ஆசைப்படுவோம். அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ தட் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிப்போர்ட்டை இன்னமும் வந்து எஃபிஷியண்ட்டாக, எஃபெக்டிவாக வந்து ரிப்போர்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஈஸியாக நம்ம பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் ரீசன் எல்லாருமே வந்து பவர் பிஐ யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மேஜர் ரீசன் அண்ட் பவர் பிஐக்கு மூவ் ஆகுறதுக்கான மேஜர் ரீசனுமே இதுதான். ஓகே, இப்போது பவர் பிஐக்குள்ளே வரலாம். பவர் பிஐ வந்து பவர் பிஐன்னு சொல்கிறோம். பவர் பிஐ வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கிடையாது. அதுக்குள்ளே வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் அண்ட் ஆல்சோ சப்போர்ட்டிங் ப்ராடக்ட். சரிங்களா? டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் அப்படின்றது பவர் பிஐ டெஸ்க்டாப், பவர் பிஐ சர்வீஸ். அதுக்கு சப்போர்ட்டிங் ப்ராடக்ட் அப்படின்றது இந்த மொபைல், ரிப்போர்ட் பில்டர், ரிப்போர்ட் சர்வர், எம்பெடட், அதுக்கப்புறம் ஆன் ப்ரெமிசஸ் டேட்டா கேட்வே அப்படின்றது இருக்குது. ஓகே, இதில் நம்ம டெவலப்மெண்ட் எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் தான் பண்ண போகிறோம். தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்ம எந்த விதமான லைசன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சர்வீஸ் வந்து பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அதில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். அங்கே தான் நம்ம ஷேர் பண்ண முடியும் ரிப்போர்ட். அப்போ நான் ஷேர் பண்ணணும், கொலாபரேட் பண்ணணும், உங்ககிட்ட நான் ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னாலே எனக்கு பவர் பிஐ சர்வீஸ்ன்றது தேவை. ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு காஸ்ட் லைசன்சிங் அப்படின்றதும் வரப்போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரீசன் நம்மளுக்கு பவர் பிஐ இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அண்ட் மற்றது எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மேஜராக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த ரெண்டு தான், பவர் பிஐ டெஸ்க்டாப் அண்ட் தென் பவர் பிஐ சர்வீஸ். மொபைல் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ரிப்போர்ட்டை பார்த்துக்கலாம். ரிப்போர்ட் பில்டரில் நம்ம வந்து பேஜ் நெட்டட், அதாவது நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது கரெக்டாக, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ரிப்போர்ட் பில்டரில் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ரிப்போர்ட் சர்வர் வந்து பவர் பிஐ சர்வீஸ்க்கு பதிலாக ரிப்போர்ட் சர்வர் எனக்கு சர்வீஸ் வேண்டாம், நான் ரிப்போர்ட் சர்வரே ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே. எம்பெடட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ரிப்போர்ட்டை ஒரு வெப்சைட்டில் காட்டணும் அப்படின்னா நம்ம எம்பெடட்ன்ற சர்வீஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம அந்த ரிப்போர்ட்ஸ் டேஷ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு காட்ட முடியும். ஓகே. ஸோ இது பவர் பிஐயோட ப்ராசஸ், லைக் என்டையர் ஒரு ஆர்கிடெக்சரல் ஓவர்வியூ மாதிரி. சரிங்களா, எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அண்ட் அடுத்து எங்கே போக போகிறோம், அதுக்கப்புறம் எப்படி இதை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பவர் பிஐ அண்ட் பவர் பிஐயோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த செஷன்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக ஏன்னா சின்ன சின்ன பிஸ்னஸ்லேருந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டேட்டாவை அவங்களோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே. அவங்க பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் கரண்ட்டாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட டேட்டா, இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது அந்த டேட்டாவை வச்சு நம்ம அதை அனலைஸ் பண்ணி அது மூலியமாக நம்ம ஒரு இன்சைட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி பண்ண போகிறோம். அதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த மார்க்கெட்டிங் கேம்பெயினில் நம்ம இப்போது பிஸ்னஸ் பீப்புளுக்கு என்ன பண்ணுறோம், ஓகே இந்த பர்டிகுலர் ஆஃப்லைனில் வந்து ரொம்ப கஸ்டமர்ஸ் கம்மியாக வராங்க, பேனர் பேம்ப்ளெட்லாம் யூஸ் பண்ணுற மார்க்கெட்டிங்கில் ரொம்ப கம்மியான கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்றப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷனாக காட்டிட்டோம், இன்சைட்ஸாக நம்ம ரிப்போர்ட்டில் காட்டியிருக்கோம். ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன் என்ன அப்படின்னா அவங்க ஓகே நான் இதில் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஐ வில் இன்வெஸ்ட் மோர் ஆன் த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ அப்போது அதுதான் ஆக்ஷன். ஸோ இதுலனால அவங்க பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த பிஐ அப்படின்றது இருக்குது. பிஐன்றது டொமைன், பிஐ ரொம்ப வருஷமாக இருக்குது, இன்றைக்கி நேற்று கிடையாது. சரிங்களா, இட்ஸ் நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் பவர் பிஐ. பிஐ அப்படின்றது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஓகே. அண்ட் அந்த பிஐயில் பவர் பிஐ அப்படின்றது நம்ம எப்படி மாடர்னைஸ்ட் ஆகுறோமோ அதே மாதிரி இங்கே வந்து டூல்ஸ் வந்து மாடர்னைஸ் ஆகுது, ப்ராசஸை இன்னும் ஈஸியாகுது. சரிங்களா. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் பவர் பிஐ அப்படின்றது யாரெல்லாம் பண்ணலாம்னா எல்லாருமே படிக்கலாம். சரிங்களா, எந்த விதமான க்ரைட்டீரியா இதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஸோ ஐடி நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை எக்ஸிஸ்டிங் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பவர் பிஐ படிக்கலாம். சரிங்களா. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம நிறைய கம்பெனிஸில் எம்ப்ளாயிஸை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் நாட் லிமிட்டட், இதோட முடியலை. இதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸில் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் that's all about the Power BI. Thank you. And if you have any questions, you can contact any of the branch. Okay, all right, thank you.